ஹாய் வணக்கம், வெல்கம் டு சபா சுவை. நாம் இன்றைக்கி சிம்பிள் ஆனால் ப்ரைடல் ப்ளவுஸ் லுக் தரக்கூடிய ஒரு டிசைனை பார்க்கலாம். முதல்ல அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிங்க் த்ரெட்டில் 2 strands யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் ஜரி த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த செயின் ஸ்டிச் ஒரு லைன் அல்லது 2 லைன் போடலாம். அடுத்ததாக சுகர் பீடில் ஒரு லைன் போடுங்க. செயின் ஸ்டிச் ஒரு லைன் முடிச்சிட்டேன். அடுத்தது சுகர் பீட் எடுத்துக்கிறேன். சுகர் பீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போடும்போது நீட்டாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் கேப் விட்டு லோடிங் ரோப் ஓட்ட போகிறோம். இந்த ரோப்பு நல்லா ட்ரை ஆனது பிறகு நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த பிங்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிங்க் கலர் த்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு 8 strands எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சீக்கிரமாகவும் ஃபினிஷ் பண்ண முடியும். ரோப்போட இந்த கார்னரில் குத்திட்டு ஆப்போசிட் சைடில் கிராஸாக இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூவாக ரோப் மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அது லோடிங் நல்லா கிளியராக சூப்பராக வந்துடும். இதே மாதிரி ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் பிங்க் கலர் த்ரெட்டும் அடுத்த 3 சென்டிமீட்டருக்கு ஆரஞ்சு கலரில் லோடிங் ஸ்டிச்சும் போட போகிறேன். அடுத்ததாக இன்னொரு லைன் சுகர் பீடில் இன்னொரு பார்டர் லைன் கொடுத்துட்றேன். இது நல்லா ட்ரை ஆன பிறகு கண்டிப்பாக இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதே மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. இதோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குது. அதை இந்த மாதிரி கண்டினியூவாக வச்சு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த ஹாஃப் சர்க்கிளோட சென்டரில் 3 mm கோல்டு பீடு அது சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை சுற்றியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு உள்ள இன்னொரு சின்ன வட்டம் அது ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இதில் சுகர் பீட் வச்சு ஒரு
அவுட்லைன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து நீட்டாக இருக்கும். நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் காஞ்ச பிறகு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த சர்க்கிளை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் த்ரெட்டு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டை வந்து அப்படியே வட்டத்தோட எட்ஜில் ஒரு தடவை ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு சின்ன வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதாவது மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே ஒன்று, இப்படியே மாற்றி மாற்றி கண்டினியூவாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். பிங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது ஆரஞ்சு கலர் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். இதுவே வந்து ஒரு பிங்க் ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் சாரீ என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 கலர்ஸ் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த சர்க்கிளோட சென்டரில் ஆரம்பிக்கலாம். சர்க்கிளோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 சுகர் பீட் ஒரு 3 mm பீட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை அப்படியே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் 3 சுகர் பீட் ஒரு 3 mm பீட் அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சர்க்கிளோட சென்டரில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைடில் வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சர்க்கிளுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக எல்லா சர்க்கிளுக்குமே நான் வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இது இன்னுமே நம்மளால் கிராண்டாக பண்ண முடியும். இந்த டிசைன் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.